ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன் சரி வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த விஷயத்தை பேசினா நம்ம யாருக்கு தான் முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டு டிஸ்கஸ் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சில ஆட்கள், ஒரு சில நபர்கள் சில வீடியோக்கள் போட்டால் யூடியூப்லேயே சில விஷயங்கள் பண்ணுவாங்க. நாங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது. எந்த சேனல் அப்படி பேசுகிறேன், எதுக்கான விஷயத்தை பேசுகிறேங்கிறத நம்ம வீடியோ மேலே தான் சொல்கிறேன். நான் பேரை சொல்கிறதுல இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வார காலத்துக்கு மேலாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. திருப்பதியில் இருக்கக்கூடிய இடத்துல சில கலப்படங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி சில குரூப்பும், அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லி சில குரூப்பும், அதிலேயே சில முரண்பட்ட கருத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம அந்த சேனலை பற்றி பேச போகிறதா இந்த லட்டு விஷயத்தை பேசி அதை சில விஷயங்கள் எடுத்து அதை பேசி சில ஆட்கள் நம்ம சாமானியர்கள். நான் ஒரு சாமானிய நடத்தக்கூடிய யூடியூப், அது வளர்ந்து வரக்கூடிய யூடியூப் சேனல். நம்ம பெரிய அதிகார மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பேசி ரொம்ப எடுத்து நம்மளோட இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அதை பற்றி போட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு தேதி 29/30/2 மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா பிரதம அன்னைக்கு நவராத்திரி விழா நடக்கணும். எல்லா ஊர்லேயும் நடக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய ஒன்றிய அளவில் அது நடக்கும். மிகப்பெரிய குறிப்பிட்ட கொல்கத்தால மிகப்பெரிய காளி பூஜை நடக்கும். மகாராஷ்டிரா பண்டிகையாக கொண்டாடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தில் கர்நாடகா அது வேற மாதிரி கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டில் நவராத்திரியை மேலே கொண்டாடுவாங்க. கேரளாவில் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா காளி துர்கா பூஜைன்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு பண்டிகையோட கொண்டாட்டங்கள் பேர் பண்ணலாம்னா நோக்கம் என்னன்னா காளி தேவி, அதாவது 30 தேவியை வரவேற்கிறது. அதாவது எப்படி சொல்ல போனோம்னா காளி மாதா, லட்சுமி மாதா, சரஸ்வதி மாதா, இந்த 3 மாதாக்கள், அதாவது 30 தேவியை விழா நடத்துறது தான் இந்த நவராத்திரியோட அம்சம். அதில் முதல் 3 நாட்கள் பற்றி காளி. ஏன்னா காளிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு காளியை கொடுக்குறாங்க, நம்ம எப்படி கொடுக்குறதுன்னா நாட்டில் இருக்கக்கூடிய அநியாயங்கள், வேறுபாடுகள், சனாதன தர்மம் சொல்லக்கூடிய சில பல விஷயங்களை ஒடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கு தான் காளியோட அவதாரத்தை முன்னுரிமை கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும். சனாதனத்தை பேசுறாங்கிறதே சனாதனத்தை எதிர்க்கிறாங்கிறது தெரியும். ஓகேவா? இது முதல் 3 நாட்கள், அதாவது அகம்பாவத்தை அழிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது அகம்பாவை அழிச்சாச்சுன்னா அங்கே வளமான எதிர்காலத்தை உண்டாக்கணும். அதுக்கான அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவியோட அவதாரத்தை கும்பிடுறாங்க. லட்சுமி தேவி அவதாரம் பண்ணாங்கன்னா அங்கே செல்வம் போயிடும். 3வது வீரம் வந்தாச்சு. அதுக்கு லட்சுமி கவசம், அதாவது பொருள் நிதி வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வீரம் மட்டும் இருந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை, செல்வம் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. வீரத்தையும் செல்வத்தையும் பண்ண முடியாது. இவனுக்கு கல்விங்கிற ஒரு முன்னுரிமத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் 3 கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை கொண்டாடுறாங்க. கடைசி நாள் இருக்கக்கூடிய விஜயதசமிக்கு 30 தேதியும் மக்களுக்கு அல்வாசி கொண்டாடுறாங்க. காளி தேவியை கொண்டாடிச்சு, மக்கள் லட்சுமி தேவி கொண்டாடிச்சு, சரஸ்வதி தேவி கொண்டாடிச்சு. இந்த 3 தேவிகளும் இப்போ கொண்டாடினால மக்கள் கடைசி நாள் இருக்கக்கூடிய விஜயதசமி நினைவு நாள் 30 தேவியோட அரசியல்வாதத்தை கொடுத்து அடுத்த ஒரு வருடத்திற்கு அவங்களுக்கு வேண்டிய செல்வங்களை கொடுத்துட்டு, வேண்டிய வீரர்களை கொடுத்துட்டு, வேண்டிய கல்வியை போவாங்கங்கிறதான் ஐதீகம். எதுக்கு இந்த விஷயத்தை போய் பேச வரோம்னா, இப்போ 1.5 வாரமாக அந்த விஷயத்தை ஓடிக்கிட்டு இருக்கீங்க. திருப்பதி இந்த விஷயத்தை அடாப்டேஷன் பண்ணான்னு சொல்லி முதலமைச்சர் சொன்ன விஷயம், அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் சொன்ன விஷயத்தை 1.5 வாரம் வச்சு எல்லா மீடியாலையும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியிலேருந்து எல்லா சில சமூக ஊடகங்கள் எல்லாரும் தீ போட்டிங்கன்னா அதுக்கு சார்பாக நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் ஒடுக்க அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதே நேரம் வேண்டியிருந்தா நவராத்திரி விழாவுக்கு யார் பொறுப்பெடுக்கலாம்? ஏன்னா நவராத்திரி பிரம்மோற்சவம் நடக்கும் அந்த மாநிலத்தில், அதாவது ஆந்திரா மாநிலத்தில்
திருப்பதி ஏழுமலையானுக்கு 10 நாட்கள் கொடியேற்றி கடைசி நாள் இருக்கக்கூடிய விஜயதசமிக்கு சகசிரநாமத்தோட விழாவை முடிப்பாங்க. இதை யாரு முன்னின்று நடத்துறது? இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இதை யாரும் வந்து பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பொருத்தி போட விஷயத்தை இந்த விஷயத்தை சொல்லணும்னா இந்த லெட்டரோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ்னு ஒரு புரிவாகம் சொல்லுது. என்ன நடக்குது, எதற்கான இந்த விஷயத்தை எடுத்தாங்க, யாருக்கும் எதுவும் தெரியல. ஆனால் என்னன்னா பெரும்பான்மை எதிர்த்தோட நம்பிக்கையை கை வச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும். அதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயத்தெல்லாம் சொல்லி சில ஆட்கள் பிடிச்சதுனால தான் இன்னைக்கு பின்விளைவு மோசமாக இருக்கு. இப்போ என்னோட கேள்வி, இந்த 10 நாள் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தை எந்த விஷயம் எதிர்வச்சுக்கிட்டே இருந்தால் மக்களுடைய மனசு புண்பட்டுமா படாதா? ரெண்டாவது, ஆன்மீகவாதிகள் இருக்கக்கூடிய இதை வந்து ஒரு தரப்பட்ட நியாயத்தையும் வைக்கிறாங்க. அந்த நியாயத்தை நம்ம இங்கே ஏற்றுக்கிட்டாலும் 100க்கு 90% இந்த நியாயத்துக்கு எதிராக தான் சில விஷயம் நடந்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்ன தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களா? இதுவரையும் கல்ல. இந்த விஷயத்தோட எடுத்துக்கிறாங்க. நாட்டை பதட்டமான விஷயம். ஏன்னா கடந்த 10 வருஷமாக வந்து பதட்டத்தோட எமர்ஜென்சி நடத்தக்கூடிய விஷயம். இப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா இந்த விஷயத்தை வந்து புள்ளி கட்சிகள் வச்சு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யாரை சொல்கிறேங்கிறத நான் புரிஞ்சுக்கு மேற்கோளும் காட்டுறேன். இந்த நபர் இந்த கட்சி சார்ந்தவர்கள் இந்த பேரை நான் கொடுக்கல. அதுக்கு அடுத்தது இதே நம்ம நினைச்சுன்னா அடுத்த என்ன மக்கள் வந்து ஒடுக்குற அளவுக்கு கொண்டு போவாங்க. அதாவது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க சார்ந்தக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும்தான் பிடிச்சி விடுவாங்க. மற்ற மக்களாம் மேலேயே வரக்கூடாது அப்படின்னு போட்டு முடிக்குவாங்க. இது நடக்கும். இதை வச்சு கணிக்கணும். சரி, இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஜீயர்கள், அங்கே இருக்கக்கூடிய மதாதிபதிகள், அங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்தினர் இதுவரையும் பயப்படுத்தல. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவங்க ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா அப்புறம் முதலமைச்சரோட நிலைப்பாடை வச்சு இவங்க மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாத்தையும் அந்த கண்காணிக்கிறதுல இந்த 3 நிர்வாகங்கள் வரும். கோயில் நிர்வாகம் வரும், மடாதிபதி வருவாங்க, மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜீயர் வருவார். இந்த நிர்வாகத்தில் என்ன இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் இல்லாமல் இருக்கு. போதும், உங்களுடைய அரசியல் பதவே இந்த முடியுங்க. போதும், மக்களை ஒரு குழப்பம் வேணாம். மக்கள் எல்லா மதத்தையும் சார்ந்து போகணும். குறிப்பிட்ட இந்துக்களோட பெரும்பான்மையான இந்துக்களோட விஷயத்தை வந்து இதை வந்து ஆதாயம் திறந்த விஷயங்கள் பண்ணுறீங்க. அது உங்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்தாக இருக்கட்டும். மக்கள் மேலே திருப்தி பார்த்தீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நவராத்திரிகளால் அனைத்து இந்துக்களுடைய ஒற்றுமைகளும் அங்கே இருக்கணும். சைவ மதமும் வரும், வைணவ மதமும் வரும். நீங்கள் இருக்கக்கூடிய வைசிய சூத்திர சாதியர்கள் எல்லாரும் அதில் அடக்கமாகும். கடைசியாக நீங்கள் இருக்கக்கூடிய உயர் சாதியில் இருக்கக்கூடிய அந்த பிராமணர்களும் அதுக்கு அதிகம், சத்திரியர்களும் அதில் வருவாங்க, பிராமணர்களும் அதில் வருவாங்க. இத்தனை ஜாதிகள் சேர்ந்தாதான் அந்த திருவிழா நடத்த முடியும். ஏன்னா ஊர் 2 பட்டா கூட்டாளிக்கு கொண்டாட்டம்னாங்க. நான் யாரை சொல்லலை, யாரையும் நான் சொல்லலை, சொல்கிறேன். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த வர்ணத்தின் அடிப்படையில் தான் அவங்க கட்டமைச்சிருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள் மற்றும் சூத்திரர்கள் இதோட அடிப்படையில் தான் இந்த கட்டமைப்பு போயிட்டு இருக்கு. அவங்களுடைய ஒரு சில ஆட்களுக்கு நம்பக்கூடிய காப்பு சமுதாயங்கள். சரி, இதெல்லாம் இருக்கிற ஒரு மக்கள் தான். 100 கோடி தேர் இருந்தால் தான் தேர் வந்து நகரும். நான் அதை போய் பிரிக்கிட்டு இருந்தாங்கன்னா தேர் நினைக்க போகாது. பிரச்சனைகள் தான் வருங்கிறது தான் எல்லாரோட கருத்து இருக்கு. தயவுசெய்து இந்த ரத்து விவகாரத்தை இதோட நிப்பாட்டிட்டு இது ஒரு குழு அமைங்க. இந்த 2 நாள் தயார் இருக்கு. குழு அமைச்சு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு அறக்கட்டளை ஒரு குழு அமைச்சு இது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கடந்த 10 வருடங்கள் யார் பண்ணியிருக்காங்கன்றது 10 வருடம் லிஸ்டெல்லாம் எடுத்து அதில் ஆய்வு பண்ணி அவங்களோட சாம்பிள்ஸ் எடுத்து, ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஏதாவது ஒரு இதாக வந்து ஃபார்மில் எடுத்து வச்சுருப்பாங்க இது ஒன்று. ஏன்னா அடுத்தா மெயினான சென்சிட்டிவான விஷயம் கண்டிப்பாக என்ன போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன இன்க்ரிமெண்ட் என்னென்ன சேர்த்துருக்காங்க தெரியல அப்படிங்கிறது குறிப்புகள் இருக்கும். குறிப்பாக சிசிடிவி ரெக்கார்ட் இருக்கும். 10 வருடம் நினைச்சாச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கான டெக்னாலஜி இருக்குது. அதை டெக்னாலஜியை பண்ணுங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ண முதல்ல நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறதுபடி ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைச்சு இது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி வழக்கு பதிஞ்சு இதை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாதான் இந்த பிரச்சனை முடியும். இல்லை அவரே பிரச்சனையை கண்டுக்காமல் போயிட்டு இருப்போனா ஆட்சி நடந்தீங்கன்னா வேறு எதுவும் நடந்தீங்கன்னா நான் பேச விரும்புகிறேன். தயவுசெய்து இந்த பிரச்சனையை முடிச்சு கொண்டு வாங்க. போட்டு வள 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 வளன்னு இழுத்துட்டு இருக்கக்கூடாது.